தாவேகா அமைச்சர்கள் லிஸ்டில் திமுக எம்எல்ஏ பயங்கர ட்விஸ்ட். இது எப்படி சாத்தியம்? எதிர்பாராத அதிர்ச்சி. அதாவது தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்றதில் இருந்து பல புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அதுவும் பதவியேற்ற உடனேயே முன்னாள் முதல்வர் ஸ்டாலினிடம் ஆசி பெற்ற பிறகுதான் இவருடைய முதல்வர் பணியை தொடங்கியிருக்கிறார். அந்த சூழலில் என்னதான் இவர் திமுகவை எதிர்த்து அரசியலில் களம் இறங்கினாலும் திமுக ஆதரவோடுதான் இப்போதும் ஆட்சி நடத்தி வருகிறார். அது மட்டுமில்லாமல் இவர் முதல்வர் பதவி ஏற்றதற்கு பிறகு அதிரடி நடவடிக்கைகளாக 717 டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டார். அதேபோல மகளிர் உரிமை தொகையையும் முதல் மாதமே கொடுத்துவிட்டார். ஆக இப்படியாக முதல்வரின் அதிரடி நகர்வுகள் தமிழக மக்களிடையே கவனத்தை ஈர்த்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் சிங்கம் பெண் அதிரடி திட்டம் போன்றவற்றையும் உடனடியாக செயல்படுத்தினார். அதே சமயம் ஜோதிடர் ஒருவருக்கு அரசு பதவியை கொடுத்திருந்த போது அதற்கு திமுக உள்பட எதிர்க்கட்சிகள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உடனடியாக அதற்கு மதிப்பு கொடுத்து அந்த முடிவை வாபஸ் வாங்கினார் முதல்வர். இப்படியாக தற்போதைய முதல்வர் விஜயின் செயல்பாடுகள் அனைத்தும் திமுகவுக்கு இணக்கமாக சென்று கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தினமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து சம்பந்தப்பட்ட துறைகள் பற்றி நிறைய கேட்டு வருகிறாராம் விஜய். அதே சமயம் அதில் ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினிடமும் முன்னாள் அமைச்சர்களிடமும் கூட எந்தவித ஈகோவும் பார்க்காமல் உடனடியாக இவருக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தொலைபேசியில் மூலம் பேசி சரி செய்து வருகிறாராம் விஜய். அது மட்டுமில்லாமல் சாதாரண அரசு தொழிலாளி போல தினமும் மதிய உணவை கட்டிக்கொண்டு தலைமைச் செயலகத்துக்கு வந்து செல்கிறார் விஜய். ஆகவே முதல்வர் விஜயின் இத்தகைய செயல்பாடுகள் பலருக்கும் வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. அந்த வரிசையில் தற்போது இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியமாக சற்று முன்தான் தாவேகாவின் அமைச்சர்களின் பட்டியலை முதல்வர் விஜய் வெளியிட்டிருந்தார். இந்த தாவேகா அமைச்சர்களின் பட்டியலில் சம்பந்தமே இல்லாமல் திமுக எம்எல்ஏ ஒருவருக்கும் அமைச்சர் பதவி ஒன்று கொடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை என்றாலும் கூட தாவேகாவின் அமைச்சரவை பட்டியலில் திமுக எம்எல்ஏ ஒருவருக்கு அமைச்சரவை பதவி கொடுத்திருப்பது என்பது இந்த ஒட்டுமொத்த இந்திய அரசியலுக்கே புதிதாக இருக்கிறது. வழக்கமாகவே ஆளும் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்குத்தான் அமைச்சர் பதவி கொடுக்கப்படும். ஆனால் முதல் முறையாக எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு ஆளும் கட்சியின் முதல்வர் ஒருவர் அமைச்சர் பதவி கொடுத்திருப்பது என்பது தமிழக அரசியலிலும் இந்திய அரசியலிலும் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறியிருக்கிறது. அதே சமயம் அந்த எம்எல்ஏ யார் என்பதும் அவருக்கு என்ன துறையை ஒதுக்கியிருக்கிறார் விஜய் என்பதும் இன்னும் சில மணி நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.